الحمد لله الذي أنعم علينا بدين الإسلام وجعل الجمعة عيدا للمساكين واستغفار الذنوب للمؤمنين وجعل الكعبة البيت الحرام قياما للناس وجعل الحرم آمنا لهم وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فيا عباد الله اتقوا الله العظيم وأطيعوه قال الله تعالى في قرآنه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين يقولون ربنا إننا آمنا فاغفر لنا ذنوبنا وقنا عذاب النار الصابرين والصادقين والقانتين والمنفقين والمستغفرين بالأسحار صدق الله العظيم. அளவற்ற அருளாளன் நிகர இல்லா அன்பாளன் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹுவின் உயரிய பெயரை கூறிய குத்துபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். ஸலாத்தும் சலாமும் எம் உயிரிலே மேலான ஹஜ்ரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அனுபவம் பிசகாது தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹ்வினுடைய மாளிகையிலே நேர காலத்தில் வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறும், பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியிலே இருக்கின்ற போதும் இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பரகசியமாகவும் தனிமை இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும் உள்ளூரில் இருக்கின்ற போதும் வெளியூரில் இருக்கின்ற போதும் வாழ்வின் எல்லா சந்தர்ப்பங்களும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு எங்களுடைய ஒவ்வொரு நாளையும் நகர்த்துமாறும் எனக்கும் உங்களுக்கும் வசியத்து பண்ணிக்கொள்கிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்திலே குறுகிய ஒரு காலத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான். காலம் நேரம் பெருமதியானது. காலத்தை படைத்த அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா காலங்களிலே சில காலங்களை சிறந்த காலங்களாக பொற்காலங்களாக தந்திருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலம் காலங்களிலே சிறந்த காலம். அதே போன்று நாம் வாழக்கூடிய காலங்களை எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வெள்ளிக்கிழமை நாளை சிறந்த நாளாக ஆக்கியிருக்கிறான். வெள்ளிக்கிழமை நாள் ஏழைகளுடைய பெருநாள் என்று சொல்லுவார்கள். அதே போன்று ஒவ்வொரு நாளையும் எடுத்துக்கொண்டால் அந்த நாளிலே வரக்கூடிய காலை நேரம் இருக்கிறதே, அதிகாலை நேரம் இருக்கிறதே, அது ஒரு பெருமதியான நேரம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சில விடயங்களின் மீது சத்தியம் செய்து பேசுகின்றான். அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கின்ற விடயங்களிலே ஒன்றுதான் காலம். அல்லாஹ் ஃபஜ்ருடைய நேரத்தின் மீது சத்தியம் செய்து பேசுகிறான். வல் ஃபஜ்ர், அல்லாஹ் ஃபஜ்ருடைய நேரத்தின் மீது சத்தியம் செய்து பேசுகிறான். அல்லாஹ் காலை நேரத்தின் மீது சத்தியம் செய்து பேசுகிறான். அல்லாஹ் லுஹருடைய நேரத்தின் மீதும் அதே போன்று லுஹாவுடைய நேரத்தின் மீதும் அல்லாஹ் காலத்தின் மீது சத்தியமிட்டெல்லாம் குர்ஆனிலே பேசியிருக்கிறான். அல்லாஹ் சத்தியம் செய்கின்ற விடயம் பெருமதியானது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த சமூகத்துக்கு கொடுத்திருக்கின்ற பாக்கியம் நிறைந்த நேரங்களிலே ஒரு நேரம் தான் சுபகுடைய நேரம். சுபகுடைய தொழுகையை தொழாம நாங்க எங்களுடைய வாழ்க்கையை நகர்த்துவோம் என்றால் கண்ணியமானவர்கள் அது கைசேதமான வாழ்க்கையாக இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொன்னார்கள், யார் ஒரு மனிதன் சுபகு தொழுகையை தொழுகின்றானோ, சுபகு தொழுகையை தொழுது விட்டு அவனுடைய விவகாரங்களை அவன் தொடங்குகின்றான். அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுடைய எல்லா விவகாரங்களையும் அல்லாஹ் பொறுப்படுத்திக் கொள்கிறான். அல்லாஹ் அவனுடைய பாதுகாவலனாக அல்லாஹ் மாறிவிடுகிறான். எனவே எங்களுடைய வீட்டிலே பிரச்சனையா, தொழில்துறைகளே வியாபாரத்திலே பரக்கத்து இல்லையா, லாபம் இல்லையா, நாங்கள் கஷ்டங்களை நாள்தோறும் சந்திக்கிறோமா? காரணம் என்ன என்றால் கண்ணியமானவரே, சுபகு தொழுகையை தவறவிட்டது. சுபகு தொழுகையை தொழுதால் அன்றைய நாள் பரக்கத்தான நல்ல நாளாக இருக்கும். காலத்திலே பெருமதியான காலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலம். அதே போன்று நேரங்களிலே பெருமதியான நேரம் சுபகுடைய நேரம். சுபகுடைய நேரத்தின் மீது அல்லாஹ் சத்தியமிட்டு பேசியிருக்கிறான். சுபகுடைய தொழுகை எப்படி பெருமதியோ அதே போல சுபகு தொழுகைக்கு
முன்னால் உள்ள 2 ரக்காத் சுன்னத் இதுவும் பெருமதியானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹ் தொழுகையுடைய பெருமதியை சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், மன் ஸல்லல் இஷா ஃபீ ஜமாஅத்தின், யார் ஒரு மனிதன் ஜமாஅத்தாக இஷா தொழுகையை தொழுகின்றார்களோ அல்லாஹ் அந்த மனிதன் பாதி இரவு நின்று வணங்கிய கூலியை கொடுக்கிறான். அதே மனிதன் அதே இரவுல சுபஹையின் ஜமாஅத்தாக தொழுகிறான் என்றால் முழு இரவு நின்று வழங்கிய கூலியை அல்லாஹ் கொடுக்கிறான் 2 தொழுகையை ஜமாஅத்தாக தொழுவதனால். கண்ணியமானவர்களே, 5 நேரங்களையும் ஜமாஅத்தாக தொழுகின்ற பழக்கம் எங்களுக்கு இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக சுபஹுடைய இஷாவுடைய தொழுகையை தவற விட்டு விடக்கூடாது. அது மாத்திரமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த தொழுகையிலுடைய நலவுகளை மனிதர்கள் விளங்குவார்களாக இருந்தால் தவழ்ந்தாவது கஷ்டப்பட்டாவது வந்து இந்த தொழுகையிலே பங்கெடுத்துக் கொள்வார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹுடைய அந்த ஃபர்து 2 ரக்காத்துக்கு எப்படி சிறப்பை கொடுத்தார்களோ அதே போன்று அந்த அஸான் கேட்டதுக்கு பின்னால் சுபஹ் தொழுகை ஜமாஅத்தாக தொழுவதற்கு முன்னால் தொழக்கூடிய 2 ரக்காத் சுன்னத் இருக்குதே அதுவும் பெருமதியானது. அதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரக்அத்துல் ஃபஜ்ரி கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா. சுபஹ் தொழுகையில் 2 ரக்காத் சுன்னத் இருக்கிறதே இது இந்த உலகத்தில் உள்ள வஸ்துக்கள் எல்லாம் கிடைப்பதை விடவும் சிறந்ததுன்னு சொன்னார்கள். இன்னும் ஒரு ரிவாயத்துல வந்திருக்கு, இது முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத். இன்னும் ஒரு ரிவாயத்துல வந்திருக்கு, லஹுமா அஹப்பு இலைய மினத் துன்யா ஜமீஆ, உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளை விடவும் எனக்கு இந்த 2 ரக்காத் சுன்னத்தை சுபஹ் தொழுகைக்கு முன்னால சுபஹுடைய தொழுகை ஜமாஅத்தா நடப்பதற்கு முன்னால தொழக்கூடிய 2 ரக்காத் சுன்னத் இருக்குது, இது எனக்கு மிகவும் விருப்பமானது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நல்லடியாரோட தன்மை என்ன தெரியுமா? அவங்க என்ன செய்வார்கள் தெரியுமா? அதிகாலையில் எழும்பிடுவார்கள். அல்லாஹு தஆலா நல்லடியாருடைய சில தன்மைகளை சொல்லுவாராம். அல்லதீன யகூலூன ரப்பனா இன்னனா ஆமன்னா, நல்லடியார்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? இறைவா, நிச்சயமாக நாங்கள் உன்னை ரப்பாக ஏற்றுக்கொண்டோம், உன்னை ஈமான் கொண்டோம் என்று சொல்வார்கள். ஃபக்ஃபிர் லனா ஸுனூபனா, இறைவா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. வகினா அஸாபன்னார், நரகிலே இருந்து எங்களை பாதுகாப்பாயாக என்று நல்லடியார்கள் ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை பண்ணி கொண்டிருப்பார்கள். அந்த நல்லடியார்களுடைய சில தன்மைகளை அல்லாஹ் அடுக்கடுக்காக சொல்லுகின்றான். அஸ்ஸாபிரீன், அந்த நல்லடியார்கள் பொறுமையாராக இருப்பார்கள். வஸ்ஸாதிகீன், உண்மையாராக இருப்பார்கள். பேச்சிலும் தன்னுடைய செயலிலும் உண்மையாராக இருப்பார்கள். இன்றைக்கு ஒரு செக்க கொடுக்கிறோம், 1 லட்சம் செக்க கொடுக்கிறோம், நாளைக்கு மாறும் என்று அது நாளைக்கு பேங்க்ல போட்டா அது கடதாசியாக இருக்கக்கூடாது, நாளை அது பேங்க்ல போட்டா அது பணமாகத்தான் இருக்க வேண்டும். எனவே நாங்கள் சொல் வீரர் அல்ல, செயல் வீரராக சொல்லிலே செல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் செயலிலே நடைமுறைப்படுத்தி காட்ட வேண்டும். அதுதான் உண்மையாராக இருப்பார்கள். வல்கானிதீன், அவர்கள் அல்லாஹ்வுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டவராக இருப்பார்கள். வல்முன்ஃபிகீன், செலவழிப்பார்கள். குடும்பமா செலவழிப்பார்கள், ஊரிலே கஷ்டமா செலவழிப்பார்கள், ஊருக்கு ஒரு தேவையா, சமூகத்துக்கு ஒரு தேவையா, நோயா, ஏதாவது பொது தேவை வருகிறதா, பள்ளி தேவையா, செலவழிப்பார்கள். கண்ணியமானவர்களே, தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான் முக்கியமான ஒரு சிஃபத், வல்முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார், சஹருடைய நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். கண்ணியமானவர்களே, இது பெருமதியான ஒரு அமல். இன்னைக்கு சஹருடைய நேரத்துல நல்லடியார்கள் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். அல்லாஹ் அந்த குர்ஆனுடைய ஆயத்துல சொல்லுகின்றான், நல்லடியார்கள் ஒவ்வொரு நாளும் சுபஹுடைய நேரம், சுபஹுக்கு முன்னால் உள்ள அந்த ஃபஜ்ருடைய நேரத்துல அந்த அதிகாலையில் எழும்பி இஸ்திக்ஃபார் செய்வார்கள். சஹருடைய நேரம் என்பது எங்களுக்கு பெருமதியாக இருக்குது நோம்புடைய காலத்துல மட்டும்தான். கண்ணியமானவர்களே, நோம்புடைய காலத்துல மட்டுமல்ல சஹருக்கு எழும்புவது, நல்லடியார்கள் எல்லா காலங்களிலும் சஹருக்கு எழும்புவார்கள். இஸ்திக்ஃபார் இருக்குது, அது எங்களுடைய சோதனைகளை அகற்றக்கூடிய ஒரு இபாதத். வந்து விட்டிருக்கின்ற சோதனைகளுக்கும் வர இருக்கின்ற சோதனைகளையும் தடுக்குகின்ற ஒரு இபாதத் தான் இந்த இஸ்திக்ஃபாராக இருக்கு. எனவே இஸ்திக்ஃபார் அதிகமாக நாங்கள் செய்ய வேண்டும். எனவே இன்றைய இளைஞர்களை கொஞ்சம் எடுத்து பாருங்கள், இன்று வாழக்கூடிய வயோதிபர்களையும் கொஞ்சம் எடுத்து பாருங்கள். இரவு நேரம் எதிலே கழிகிறது, இரவை எதை கொண்டு ஹயாத்தாக்குகின்றார்கள்? குர்ஆன் திலாவத்திலேயா, தொழுகையிலேயா? கண்ணியமானவர்களே, நிறைய வாலிபர்கள் பேஸ்புக்ல, நிறைய வாலிபர்கள் வாட்ஸ்அப்ல, நிறைய வாலிபர்கள் போன்ல இரவுல காலத்தை ஹயாத்தாய் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, நாளைய கயாமத்துடைய நாளையில நாம் நரகம் போவதற்கு இந்த ஊடகங்கள் காரணமாகிவிடும். நான் ஒரு மனிதனுக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு ஒரு தவறை செய்கிறோம், அடிக்கிறோம் அல்லது ஏசுகிறோம், கண்ணியமானவருக்கு பக்கத்திலே போய் மன்னிப்பு கேட்டுக் கொள்ளலாம்.
ஆனால் இந்த வாட்ஸ்அப்பால், இந்த பேஸ்புக்கால், வேற வேற இணையதளங்களால் செய்த பாவங்களுக்கு எப்படி தௌபா செய்வது? கண்டறியாத, முகம் பார்க்காத எத்தனையோ நாட்டை சேர்ந்தவர்கள், பல பாசை பேசக்கூடியவர்கள், ஒருவருடைய குறையை பலருக்கு நாங்கள் அனுப்பி என்ன செய்கிறோம்? பல பாவங்களை நாங்கள் சம்பாதித்திருக்கோம். எனவே கண்ணியமானவர்களே, அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். கஷ்டமா, பிரச்சனையா, எல்லாவற்றுக்கும் தீர்வை அல்லாஹ் இஸ்திக்ஃபாரில் வைத்திருக்கிறான். அதே போன்று கண்ணியமானவர்களே, இஷாவுக்கு பின்னால் அதிகமாக கதைத்துக் கொண்டிருக்க கூடாது. இஷாவுக்கு முன்னால் தூங்கக்கூடாது. இஷாவுக்கு பின்னால் சாப்பிட்டு விட்டு மிச்ச நேரம் முழித்திருக்க கூடாது. தேவையான ஆகுமான விடயங்களுக்கு மாத்திரம் தான் விழித்திருக்கலாம். அறிவு சம்பந்தமான விடயங்கள் இஷாவுக்கு பின்னால் கதைக்கலாம். கணவன் மனைவி தேவையான விடயங்களை கதைத்துக் கொண்டிருக்கலாம். உங்களோட வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்கிறார், பரவாயில்லை, இரவு நேர இஷாவுக்கு பின்னால் கதைத்துக் கொண்டிருக்கலாம். அது வல்லாமல் இரவுக்கு இஷா தொழுகைக்கு பின்னால் கண்ணியமானவர்களை நாங்கள் கதைத்துக் கொண்டிருப்பது, நேரத்தை வீணடிப்பது, சுபவுடைய பெருமதியான அந்த 2 ரக்காத்தை வீணாக்கிவிடும். அதனால இஷாவுக்கு பின்னால் கூடுதலாக நேரத்தை வேற வேற பங்கன்களை கழிப்பதை தவித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இன்றைய உலகத்தில் நாம் பார்க்கிறோம், நிறைய பேர் கோல் எடுத்தா சொல்லுவார், நான் கொஞ்சம் வேலையா இருக்கிறேன், இஷாவுக்கு பின்னால கோலிடுங்க, 9 மணிக்கு வீட்டுக்கு வாங்க, 10 மணிக்கு வாங்க. கண்ணியமானவர்களே, அதுக்கு பின்னால பேசுகின்ற எந்த கதையும் நலவாக இருக்க முடியாது. அது ஊரினுடைய பலாயா இருக்கும், அல்லது நாங்கள் செஞ்ச நன்மைகளை இன்னொருத்தர் கொடுக்கின்ற விடயமாக இருக்கும். கண்ணியமானவர்கள், எனவே அந்த கால நேரத்தை பெருமதியாக கழித்துக் கொள்ளுங்க. அதே போன்று நல்லடியார்களை இன்னும் ஒரு தன்மைதான், இந்த நேரம் இஸ்திக்ஃபார் செய்வார்கள், தான தர்மம் கொடுப்பார்கள், தொழுகையில பேணுதலாக இருப்பார்கள். இப்படிப்பட்ட நல்ல தன்மையோடு நாங்கள் இருந்து கொள்ள வேண்டும். அதே போன்று படிக்கின்ற மாணவர்கள், வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், எல்லா விவகாரங்களும் ஈடுபடக்கூடியவர் அதிகாலையிலே எழுந்து என்னுடைய வேலையை நாங்கள் செய்கின்ற போது அதில் அல்லாஹ் நிறைய பரக்கத்தை தருவான். ஒரு பிள்ளை படிக்க போவதற்கு முன்னால் அதிகாலையில் எழும்பி என்ன செய்கிறது? அல்லாஹ்வுடைய கடமைகள் நிறைவேற்றி விட்டு படிக்க போகிறது. அந்த படிப்பிலே அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துவான். அதே போன்று ஒருவர் வியாபாரத்துக்கு போகிறார், அதிகாலையில் எழும்பி என்ன செய்கிறார்? தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுகிறார், அதுக்கு பின்னால் சுபஹையை தொழுகிறார். கண்ணியமான அதுக்கு பின்னால் அவர் வியாபாரத்துக்கு போறார், வியாபாரத்தில் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துகிறான். எனவே கண்ணியமானவர்கள், அதிகாலை நேரத்தில் அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறான். இது பெருமதியான நேரம், பல பாக்கியங்கள் எங்களுக்கு வந்த நேரம். இந்த நேரத்தை வீணடித்து விடக் கூடாது. சுபஹுடைய தொழுகையை ஜமாத்தாக தொழுவதை போல சுபஹுக்கு முன்னால் உள்ள அந்த 2 ரக்காத் சுன்னத்தை தொழுகின்ற பழக்கத்தை வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக. யா அல்லாஹ், நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற அசாதாரண சூழ்நிலையிலிருந்து எம் அனைவரையும் பாதுகாத்திடுவாயாக. யா அல்லாஹ், எம் அனைவருடைய முடிவையும் நல்ல முடிவாக ஆக்கிடுவாயாக. உனக்கு பொருத்தமான நல்லடியாரா கபூல் செஞ்சு சக்கராத்துடைய சந்தர்ப்பத்திலே எந்த தடுமாற்றம் இல்லாமல் தெளிவான முறையில் களிமாவை முழிந்து இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நல்லடியாராக அனைவரையும் நீ கபூல் செஞ்சு கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.